இன்னைக்கு நாம நுண்ணோக்கியின் வழியா ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது நீரின் குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்தி நமது உடலோட உயிரியலை எப்படி ரீப்ரோகிராம் செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி தான் ஆழமா அலச போறோம். இது ஏதோ வெறும் தத்துவம் கிடையாதுங்க, இது 100க்கு 100 தூய்மையான அறிவியல். சரி, இந்த அடிப்படை புள்ளி விவரத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? நம்ம உடம்புல 70% தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நாம வெறும் சாதாரண சதைப்பிண்டங்கள் கிடையாது, நாம ஒரு அற்புதமான உயிரியல் குவாண்டம் எந்திரங்கள். நம்ம எண்ணங்களோட அதிர்வுகளை அப்படியே உள்வாங்குற ஒரு ரிசீவர் மாதிரி இந்த தண்ணீர் செயல்படுது. இன்றைய இந்த சிலபஸ்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, குவாண்டம் எந்திரம்னா என்ன, நீரின் நினைவாற்றல், பிளசிபோ விளைவு, எபிஜெனடிக்ஸ், அப்புறம் ஒரு செய்முறை தியான பயிற்சி, கடைசியா உங்களுக்கான தினசரி அட்டவணை. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். முதல்ல இந்த குவாண்டம் இயந்திரம் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள போவோம். மனித உடல் அப்படிங்கறத ஒரு பௌதீக அமைப்பா மட்டும் பார்க்காம எப்படி ஒரு ஆற்றல் மிக்க ரிசீவரா செயல்படுதுன்னு பார்க்கலாம். மனித உடல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உயிரியல் குவாண்டம் இயந்திரம். அதாவது பிரபஞ்ச ஆற்றலையும் அதிர்வெண்களையும் ஈர்த்து சேமிச்சு அதை வெளிப்படுத்துற ஒரு சிஸ்டம். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆழ் மனதும் நாம உருவாக்குற ஒவ்வொரு எண்ணத்தின் அதிர்வெண்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நீர் கட்டமைப்போட நேரடியா தொடர்பு கொள்ளுது. இட்ஸ் லிட்ரலி மேஜிக். ஆனா இது அறிவியல். அடுத்ததா நீரின் நினைவாற்றல் பத்தி பாப்போம். தண்ணீர் எப்படி தகவல்களை தன்னுள் சேமிச்சு வைக்குது அப்படிங்கிறதுக்கான கண்கூடான அறிவியல் ஆதாரத்தை இப்ப பார்க்க போறோம். இதுதாங்க ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி. ஜப்பானிய ஆராய்ச்சியாளர் டாக்டர் மசாரு எமோட்டோ தண்ணீரை உறைய வச்சு அதுக்கு நினைவாற்றல் இருக்குன்னு நிரூபிச்சார். தண்ணீர்கிட்ட அன்பு, நன்றி போன்ற வார்த்தைகளை சொல்லிட்டு அதை பார்த்தப்போ அது மிக சீரான அழகான வடிவியல் அமைப்புகளா மாறி இருந்துச்சு. அதுவே வெறுப்பு, கோபம் போன்ற நெகட்டிவான வார்த்தைகளை காட்டினப்போ அந்த மூலக்கூறு கட்டமைப்புகள் முற்றிலும் சிதைந்து ரொம்பவே கோரமான வடிவங்களா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் பாருங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, உணர்வுகளையும் வார்த்தைகளின் அதிர்வுகளையும் உள்வாங்கி சேமித்து வைக்கும் நினைவாற்றல் நீருக்கு உண்டு. நீங்க 70% நீரால் ஆனவர்கள் அப்படிங்கறதால நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு பாசிட்டிவான வார்த்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற உயிரியல் கட்டமைப்பை ரொம்பவே நேர்மறையா மாத்தி அமைக்குது. இதுதான் உண்மையான பவர். சரி, இப்போ நம்மளோட அடுத்த தத்துவத்துக்கு போவோம். இயற்பியல் மற்றும் பிளசிபோ விளைவு, பிளேசிபோ எஃபெக்ட். இது எப்படி மருத்துவ அறிவியலோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். குவாண்டம் இயற்பியல் படி பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அடிப்படையில ஆற்றல் மற்றும் அதிர்வுகள் தான். நம்ம ஒலியும் சரி, வார்த்தைகளும் சரி, அளவிடக்கூடிய அதிர்வெண்கள் கொண்டவ. அப்போ உங்களோட உறுதியான நோக்கமோ நீரும் சேரும்போது என்ன ஆகுது? அந்த சாதாரண நீர் ஒரு ஆற்றல் மருந்தா, எனர்ஜி மெடிசனா மாறிடுது. இது உங்க உயிரணுக்களோட செல்ஸோட அதிர்வெண்ணை கணிசமா உயர்த்தும். இந்த இடத்துல பிளேசிபோ எஃபெக்ட் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இது ஒன்னும் இல்லைன்னு, ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை மேல நோயாளி வைக்கிற ஆழமான நம்பிக்கை அவரோட மூளையை தூண்டி என்டார்பின், டோபமைன் மாதிரி ரசாயனங்களை சுரக்க செஞ்சு உடலை தானாவே குணப்படுத்த செய்யும். அதாவது என் உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு அப்படிங்கிற மெசேஜ நீரின் வழிய உங்க ஆழ் மனசுக்கு அனுப்பும்போது மூளை அதை உண்மையான பயாலஜிக்கல் கமாண்டா ஏத்துக்குது. அதுக்கேத்த மாதிரி ஹீலிங் கெமிக்கல்ஸை வெளியிடுது. இத அப்படியே நம்மளோட மரபணு குறியீடோட, ஜெனடிக் கோடோட இணைச்சு பார்ப்போம். இதான் எபிஜெனடிக்ஸ். டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அவரோட எபிஜெனடிக்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் சுற்றுப்புற சிக்னல்கள் இது எல்லாமே சேர்ந்து நம்ம செல்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கறத மாத்துறதோட நம்ம மரபணுக்களின் வெளிப்பாட்டையே மாத்தி அமைக்கும் சக்தி கொண்டவை. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க எண்ணங்கள் உங்க டிஎன்ஏவோட வழிமுறைகளையே ரீரைட் பண்ணிடும். உதாரணமா, நான் முழுமையான ஆரோக்கியத்துடனும் வெற்றியுடனும் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதியான கட்டளைய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தண்ணீரை குடிக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க செல்கள் அந்த பயாலஜிக்கல் கமாண்டுக்கு ஏத்த மாதிரி தங்களை உடல் ரீதியா மாத்தி அமைச்சிக்க நிர்பந்திக்கப்படுது. இது நிஜமாவே சாத்தியம். இப்போ தியரியிலிருந்து பிராக்டிக்கலுக்கு லேபுக்கு மாறுற நேரம் வந்துடுச்சு. அந்த பழங்கால சித்தர்களின் ஞானத்தையும் நவீன குவாண்டம் அறிவியலையும் ஒன்னா இணைச்சு எப்படி ஒரு தினசரி பயிற்சியை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். படி 1, தகவலை அளித்தல், அதாவது உங்க நோக்கத்தை உருவாக்குறது. படி 2, இணைப்பினை உருவாக்குதல், உணர்வுகளையும் நன்றியையும் செலுத்துறது. படி 3, உள்வாங்குதல். தினமும் காலையில உங்களுக்கான அந்த உயிரியல் ரசவாதத்தை உருவாக்க நீங்க இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும். இந்த தியான பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட இலக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு உறுதிமொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த உறுதிமொழி தான் அந்த தண்ணீரை ஒரு யூஎஸ்பி டிரைவ் மாதிரி கோடிங் செய்ய போகுது. செல்வத்துக்கும் வெற்றிக்கும் சகல ஐஸ்வர்யமும் வெற்றியும் என் வாழ்வில் பெருகிக் கொண்டிருக்கிறதுன்னும், ஆரோக்கியத்துக்கு என் உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல் உண்டுன்னும், மன அமைதிக்கு நான் அமைதியை உள்வாங்கி நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன்னு உங்க தேவைக்கேத்த மாதிரி நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ முதல் 2 படிகள்ல என்ன பண்ணணும்னா, உங்க எனர்ஜிய அந்த தண்ணீருக்கு மாத்துறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணீரை 2 கைகளாலையும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. உங்களோட அந்த இலக்க தண்ணீர் கிட்ட ஆழமா சொல்லுங்க. அந்த வார்த்தைகளோட அதிர்வுகள் நீரின் மூலக்கூறுகளை அப்படியே அழகா அலைன் செய்யறதா மனக்கண்ணுல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. தண்ணீரை வெறும் திரவமா பார்க்காதீங்க. அது உங்க நோக்கத்தை சுமந்து செல்ற ஒரு எனர்ஜி கேரியர். அது மேல முழுமையான அன்பையும் நன்றி உணர்வையும் செலுத்துங்க. 3ஆம் படியான உள்வாங்குதல். இப்போ அந்த நீரை ரொம்பவே நிதானமா பருகுங்க. ஒவ்வொரு மடக்கும் உங்க நரம்பு மண்டலம் வழியா பாஞ்சு செல்றத ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு மடக்கும் அந்த பாசிட்டிவான கட்டளைய உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் உங்க ஆழ் மனசுக்கும் கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கறத முழுமையா உணர்ந்து பருகுங்க. இது ரொம்பவே அற்புதமான ஒரு தியான நிலை. இந்த பிளேசிபோ மூலியமா தூண்டப்பட்ட குணப்படுத்துதல் உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றணும்னா தொடர்ச்சியான பயிற்சி ரொம்பவே முக்கியம். அதுக்காக உங்க தினசரி பழக்க வழக்க அட்டவணைய ஹேபிட் ட்ராக்கரை இப்போ பார்க்கலாம். தினமும் காலையில இந்த சிம்பிளான வழக்கத்தை பின்பற்றுங்க. தூங்கி எழுந்ததும் உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. ஒரு சுத்தமான கிளாஸ்ல தண்ணீரை நிரப்புங்க. அதை 2 கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டு உங்க உறுதிமொழியை கூறுங்க. கடைசியா ரொம்பவே நன்றி உணர்வோட அந்த தண்ணீரை மெதுவா பருகுங்க. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட இந்த உளவியல் ரசவாதத்தை உங்க வாழ்க்கையில தினமும் பயிற்சி செஞ்சு பாருங்க. தண்ணீர் தியானம் அப்படிங்கிறது உங்களை அடிப்படையிலேயே ஒரு புதிய மனிதனா உருமாற்ற உணர்வு பூர்வமான மற்றும் உயிரியல் ரீதியான ஒரு ரசவாதம். பழங்கால சித்தர்கள் இதை ரொம்பவே ஆழமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ குவாண்டம் இயற்பியல் அதை நமக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கு. நீங்க எடுத்துக்கிற உணவுக்கும் குடிக்கிற தண்ணீருக்கும் நீங்க என்ன உணர்வுகளை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க உடம்போட யதார்த்தத்தை தீர்மானிக்குது. நாம இன்றைய விளக்கப்படிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே நீங்க சொல்றத கவனிச்சுக்கிட்டே இருக்குன்னு. அப்போ இன்னைக்கு உங்க தண்ணீர் கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களோட அடுத்த செய்முறை பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து கற்போம். நன்றி.